ஹாய் மக்களே! இன்னைக்கு காலையிலேயே அம்மா வந்து பார்த்தீங்கன்னா, கீமோக்கு கிளம்பிட்டாங்க. ஆக்சுவலா நானும் தான் கூட போயிருக்கணும். அம்மா என்ன சொல்லிட்டாங்க, "நீ ரொம்ப டயர்டா இருக்க. நீ வேணாம் நீ ரெஸ்ட் எடு. நான் மட்டும் போயிட்டு வரேன்." அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ட்ரெயின் ஏத்தி விட்டேன் மக்களே. அம்மா அங்க போயிட்டு வந்து ஹாஸ்பிட்டல்ல வந்து கீமோக்கு பிளட் எல்லாமே குடுத்துட்டு, அதாவது திங்கட்கிழமை அன்னைக்கு கீமோ. இன்னைக்கு வந்து வெள்ளிக்கிழமை இல்லைங்களா? இன்னைக்கு இன்னைக்கு பிளட் குடுத்தோம் அப்படின்னா, திங்கட்கிழமை அன்னைக்கு கீமோ குடுக்கணும் அப்படின்றதுக்காக அம்மா வந்து அங்கருந்து கிளம்பிட்டாங்க. ஆக்சுவலா வந்து அவங்க கிளம்புன டைம் வந்து பார்த்தீங்கன்னா, காஞ்சிபுரத்தில வந்து 11:20 ட்ரெயினு. அவங்க ட்ரெயின் ஏறிட்டாங்கன்னு நெனச்சு, நான் வீட்லருந்து கிளம்பி வந்துட்டேன் மக்களே. கடைசில பார்த்தீங்கன்னா, 11:40க்கு தான் ட்ரெயினே அங்க வந்துச்சு போல. 11:40க்குனா நான் வந்து செங்கல்பட்டு ரயில்வே ஸ்டேஷனே வந்துட்டேன். ஆனா ஒரே ஒரு விஷயம் என்ன அப்டின்னா, இப்ப நீங்க பார்க்குற டைம் வந்து பார்த்தீங்கன்னா, மத்தியானம் வந்து ஒரு 11:45 மணி இருக்குங்க. இன்னைக்கு ரொம்ப இருட்டிட்டு இருந்த மாரி இருந்தது. காலையிலலாம் கொஞ்சம் வெயில் இருந்துச்சு. ஆனா ஒரு 11:45 12 மணிக்கு மேல என்ன ஆயிடுச்சு அப்டின்னா, வெயில் அடிக்க ஆரம்பிச்சுச்சு. ஏன் அப்டின்னா, நம்மளோட ஸ்டேஷன் பக்கத்துலலாம் நமக்கு வந்து ஒதுங்கறதுக்கு கூட இடமே இருக்காது. ஃபுல்லா வந்து ரோடா இருக்கிற மாரி இருக்கும். ட்ரெயின் வந்தது பார்த்தீங்கன்னா வந்து, ஒரு 12:40க்கு தான் வந்ததுங்க. அம்மா கிட்ட வந்துட்டு கால் பண்ணாங்க. நான் வந்துட்டேனா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு. அப்புறமா தான் நான் சொன்னேன், இல்லம்மா நான் வந்து ஆக்சுவலா ட்ரெயின் கிளம்பும்போதே காஞ்சிபுரத்துலேருந்து கிளம்பும்போதே நான் ஸ்டேஷனுக்கு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன் மக்களே. ஆக்சுவலா வந்து நான் தான் எப்பவுமே கூட்டிட்டு போயிட்டு வருவேன். அவங்களுக்கே வயசாயிடுச்சு. இருந்தாலும் வந்து அவங்களுக்கு என்ன அப்படின்னா, நான் ரெஸ்ட்டே எடுக்க மாட்டேன், நான் அலைஞ்சிட்டு இருக்கேன்றதுனால, நேத்தெல்லாம் நான் ரொம்ப டயர்டா இருக்கேன் அப்படின்றதுனால, அவங்க என்ன சொல்லிட்டாங்க, இல்ல நான் மட்டுமே போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு அவங்க போயிட்டு வர வரைக்குமே நமக்கு கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் பதட்டமா தான் இருக்கும் இல்லைங்களா? வயசானவங்க அவங்க இறங்கி ஸ்டேஷன்லேருந்து இறங்கி திருப்பி ஒரு ஆட்டோ புடிச்சு ஹாஸ்பிட்டல் போயிட்டு, திருப்பி அந்த ஹாஸ்பிட்டல்லேருந்து முடிச்சு ஷேர் ஆட்டோ புடிச்சு திருப்பி ஸ்டேஷன் வந்து ஸ்டேஷன் எந்த பிளாட்ஃபார்ம்ல நிக்கும்னு தெரியல. கொஞ்சம் முன்ன பின்ன வருமே அப்படின்றதுனால, அப்படியே பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் நேரம் கழிச்சு அனௌன்ஸ் பண்ணாங்க. ட்ரெயின் வந்து வந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ட்ரெயின் தாங்க. இது வந்து திருமால்பூர்லேருந்து வருது. இப்ப தான் இது செங்கல்பட்டு ஜங்ஷனுக்குள்ள வருது. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா, இங்க சென்னை பீச் வந்து போயிடும். அப்புறம் பிளாட்ஃபார்ம்லாம் கிட்ட போனோனே பார்த்தீங்கன்னா, அம்மா வந்து அங்கேருந்து ட்ரெயின் நின்னோனே அங்கேருந்து இறங்கி வந்தாங்க. பாவம் ஆக்சுவலா வந்து அவங்க ஃப்ரண்ட்ல ஏறல. பிளாட்ஃபார்ம் நம்பர் 1ல வரும்னு நெனச்சுட்டு இருந்தாங்க. அதனால என்ன ஆயிடுச்சு அப்டின்னா, அவங்க ஃப்ரண்ட்ல ஏறிட்டாங்க. லாஸ்ட்ல ஏறாம, அங்கேருந்து இந்த பேக்கெல்லாம் அவங்க தூக்கிட்டு வந்துட்டு இருந்தாங்க. இதோ நடந்து வராங்க பார்த்தீங்களா? நம்மளும் பிளாட்ஃபார்ம்குள்ள போக முடியாது. ஏன்னா நம்ம போனோம் அப்டின்னா ஃபைன் போட்டுருவாங்க இல்லையா? அப்புறமா அம்மா கூட்டிட்டு நாங்க வீட்டுக்கு வரதுக்கே 1:10 ஆயிடுச்சு. இந்த வீடியோ வந்து கிராஸ் பண்ணும்போது லைக், சப்ஸ்கிரைப் அப்டி தட்டிட்டு போங்க. எல்லாரும் ஹேப்பியா இருங்க. பாய் மக்களே!